குரூப் 1 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மொத்த சம்ஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. சம்மர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 மாணவர் இருக்காங்க ஒரு வகுப்பில். கடைசியிலேருந்து அதான் அப்படியே 35 பேர் நேராக நிற்க வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 1லேருந்து 35 பேர் இந்த மாதிரி இது வந்து தொடர்ச்சியாக வர மாதிரி இப்படி லைனாக நிற்க வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை கடைசியிலேருந்து 7வது பார்த்தீங்கன்னா கமலும், முதல்லேருந்து 9வது இடத்துல சுரேஷும் கொடுத்துருப்பாங்க கேள்வியில். இப்போ கடைசியிலேருந்து 7வது நீங்கள் வந்து இந்த மாதிரி கழிச்சு போட்டிங்கன்னு சின்ன தப்பாக வரும். 35ல் 7 போனது 28. அப்போ 28வது இடத்துல இருக்கார் கமல்னு அது தப்பாகிடும். கடைசியில் வந்து எப்பவுமே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ 28 இதாக கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். நீங்கள் அதுக்கு தான் நம்ம வந்து எழுதிட்டாலே 35 வரைக்கும் எழுதிட்டோமா, அங்கே கடைசியிலேருந்து 7வது பாருங்களா. 1 2 3 4 5 5 6 7 ஓகேவா? இந்தமாதிரி பார்த்துட்டு 7வது இடத்துல வந்து 29 தான் வரும். அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, மேலேருந்து 9வது இடத்துல வந்து சுரேஷ், இது வந்து அப்படியே 9வது இடத்துல அப்படியே வந்துடும் சுரேஷ். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கு நடுவில் வந்து ரமேஷ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து சுரேஷ் வந்து 9வது இடத்துல, இங்கேருந்து வரும்போது கமல் இவர் வந்து 7வது இடத்துல, அதாவது 29வது இடம். 2 பேருக்கு நடுவில் வந்து ரமேஷ் இருக்காங்க. ஆனால் இவர் எத்தனாவது இடத்துலன்னு கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வந்து தொடர்ச்சியாக வர நம்பர் இல்லையா அது. இங்கே பாருங்களேன், 9க்கு அப்புறம் நான் 10 11 12 அப்படியே தொடர்ச்சியாக 29 வரைக்கும் வருது. 2 பேருக்கும் நடுவில் என்ன அர்த்தம், 9க்கும் 29க்கும் நடுவில் அந்த மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 9 + 29/2 போட்டோன்னா வரும் 38/2 ஆச்சுன்னா 19. 19ல் தான் 6 இருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா வந்து ஒரே அதாவது தொடர்ச்சியாக போகுது இல்லையா, அதாவது ஒரே டிஃபரன்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். அப்படின்னா நம்ம தான் எழுதிட்டோம் இல்லையா. இங்கே பாருங்கள், மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் 9 நம்பர், இந்த பக்கம் ஒரு 9 நம்பர் தள்ளிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் இது சென்டர் இருக்கிற நம்பர். 19 ஆச்சா, இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9 போட்டா 18 போயிடுச்சு. நடுவில் இருக்கிற நம்பர் தான் வந்து சென்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? நடுவில் இருக்கிற நம்பர் தான் வந்து சென்டரு. அப்படி பார்த்தானே இது இந்த பக்கம் 9 தள்ளுங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 தள்ளிட்டிங்கன்னா இது சென்டர் நம்பர். இந்த பக்கம் 9 இருக்கும், கீழே 20 இருக்கா. இங்கே பாருங்கள், 1 கடைசியில் ஒரு 1, அப்புறம் 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி போட்டு சென்டரில் யார் இருக்கா 6 அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன டிவைட் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தட் வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பருக்குமே ஒர்க் ஆகும். பாருங்கள், 1 2 4 6 வருதா, இது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணனா வரும் 4. ஓகே, வேணா ஒரு 2 நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க, 8 10 நடு நம்பர் 6, இது 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணாலும் 6 வந்துடும். அதேமாரி ஆட் நம்பருக்கும் ஒர்க் ஆகும். அதாவது வந்து ஒரே மாதிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகுங்க. இப்போ பாருங்கள், ஆட் நம்பருக்கும் ஒர்க் ஆகும். 1 3 5 ஆட் பண்ணி டிவைட் பண்ணனா வந்துடும் இது. நீங்கள் வேணால் பெரிய நம்பர் கூட எடுத்துங்க, ஆட் நம்பர் வர மாதிரி 21 23 25 ஆட் பண்ணனா வரும் 46. 2ஆல் டிவைட் பண்ணினா 23. அது சேம் டிஃபரன்ஸ், ஈவன் ஆடுக்கு மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், 10 20 30 ஒரே மாதிரி டிஃப்ரென்ஸ், 10 10 தானே ஏறுது. இப்போ நடு நம்பர் என்னது 20, அப்படின்னு இதை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணாலும் வந்துடும். அது ஒரே மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தால் இது வந்து வந்துடும் ஆன்சர். சரி, ஓகே. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டாலே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9 தள்ளிட்டா நடுவில் இருக்கிறவர் மேக்ஸிமம் இந்த மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ 8 பேர் தான் இருக்காங்க வச்சுங்களா, அப்போ வந்து 4 4 நடு நம்பர் வந்து வராது. ஆனால் இங்கே 19 கொடுத்துருந்தாலும் இது இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9 நடுவில் இருக்கிறது தான் சென்டர் நம்பர் சொல்கிறோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, ரமேஷை ஒப்பிடும்போது கமல் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து அப்படியே எண்ணினே போக வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10வது இடத்துல இருக்கார் கமல். அப்போ ஆன்சர் என்னது, கே. இப்போ ரமேஷுக்கும் கேக்கும் இடைப்பட்டவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா வரும் 9 தான் வரும் இல்லையா. 20லேருந்து 28 வரைக்கும் 1 2 3 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணால் அதுவும் 9 வரும். ஆனால் ரமேஷை ஒப்பிடும்போது கமல் எத்தனாவது நம்பர் அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க. அப்படி பார்த்தா 10 தான் வரும் ஆன்சர். இது ஆன்சர் வந்து 10 தான்.